வணக்கம் நண்பர்களே. இன்று உலகமே கவனமாக பார்த்துக் கொண்டிருக்கும் 3 முக்கியமான சர்வதேச சம்பவங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பாரிஸிலிருந்து காசாவை நோக்கி சென்ற சுற்றுச்சூழல் போராளி கிரீட்டா துன்பர்க் கைது செய்யப்பட்டுள்ளார். இரண்டாவது, அதே நேரத்தில் இஸ்ரேல் மீது ஹமாஸ் மற்றும் ஹெஸ்பொல்லா மீண்டும் தாக்குதல் நடத்தும் நிலையில் மக்கள் உயிரிழக்கும் காட்சிகள் நாடு முழுவதும் பரவியுள்ளன. மூன்றாவது, இதனையடுத்து ஈரான் 9 அணுகுண்டுகள் தயாராக உள்ளது என சிக்கலான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த 3 நிகழ்வுகளும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. எப்படி? வாங்க விவரமாக பார்ப்போம். 2 முதல் 3 நிமிடங்கள். கிரேட்டா துன்பர்க் கைது, காரணம் மற்றும் விளக்கம். கிரேட்டா துன்பர்க் உலகளாவிய சூழல் மாற்றத்திற்கு எதிரான போராளியாக பிரபலமானவர். ஆனால் சமீபத்தில் அவர் தனக்கு இயற்கை போராட்டமே முக்கியமல்ல, மனித உரிமைகளும் முக்கியம் என்று கூறி இஸ்ரேல் தாக்குதலுக்கு எதிராக குரல் கொடுத்தார். இந்த நிலையில் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து சில மாணவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களுடன் சேர்ந்து ஏடி டு காசா என்ற கப்பலில் காசா நோக்கி மனித நிவாரணம் கொண்டு சென்றபோது அந்த கப்பலை இஸ்ரேலிய கடற்படை தடுத்து நிறுத்தியது. இந்நிகழ்வில் கிரேடா உட்பட பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் அரசாங்கம் இதை சட்டவிரோதமாக காசா எல்லையை கடந்த முயற்சி என கூறுகிறது. இஸ்ரேல் தாக்குதல்கள், ஈரான் அணுகுண்டு எச்சரிக்கை. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான மோதல் தொடர்கிறது. குறிப்பாக லெபனானிலிருந்து ஹெஸ்பொல்லா ராக்கெட் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இஸ்ரேல் தொடர்ந்து பதிலடி வழங்கி வருகிறது. இதில் பல பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த சூழலில் ஈரான் வெளியிட்ட முக்கியமான அறிவிப்பு: நாங்கள் தயாராக உள்ளோம். எங்களிடம் 9 அணுகுண்டுகள் இருக்கின்றன, எப்போதும் பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கின்றன. இந்த எச்சரிக்கை அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகியவற்றுக்கு நேரடி சவாலாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி அறிவிப்புகள் உலகை மீண்டும் ஒரு பெரிய போர் நிலைக்கு இட்டுச் செல்லக்கூடிய அபாயம் உள்ளது. முடிவரை இதெல்லாம் பார்த்தால் ஒருபுறம் இஸ்ரேல் தனது பாதுகாப்புக்காக நடவடிக்கை எடுக்கும் என்று கூறுகிறது. மற்றொரு புறம் உலகின் சாதாரண மக்கள், குழந்தைகள், பெண்கள், நோயாளிகள் போரில் சிக்கிக் கொண்டுள்ளனர். கிரேட்டா துன்பர்க் போன்றவர்கள் இதற்கு எதிராக குரல் கொடுக்கும் போது அவர்களே கைது செய்யப்படுவது ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் உலக தலைவர்கள் அணுகுண்டு மிரட்டல் அல்ல, அமைதி முயற்சி செய்வதே நல்லதாக இருக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கே புரிந்த மாதிரி நியாயமான தகவல்களோடு மீண்டும் வருகிறேன்.